உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கோதுமை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கோதுமை பிஸ்கட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணியில் அளந்துக்கோங்க. இதில் அளந்துருக்கேன் நான். உங்களுக்கு எது இருக்கோ அதில் அளந்துக்கோங்க. அதே கப்பில் நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம். இப்போ அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இப்போ சேர்த்துக்கோங்க. ரொம்ப தெரிகிற மாதிரி வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைங்க. இப்போ எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர்த்து இப்படி பிசைஞ்சு இப்படி கொஞ்சம் பிடிக்க வர மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நம்ம அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, சப்பாத்தி மாவு அளவுக்கு தான் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. சரியாக இருக்கும். இது சர்க்கரையும் நெய்யும் இருக்கனால நல்ல ஒன்றும் நீங்கள் சேர்த்தெல்லாம் இது பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கரெக்டாக கையிலெல்லாம் ஒட்டாது, சரியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ அதை நல்லா இப்படி உருட்டி அதை ஈக்குவலாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 துண்டாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. அப்படி நான் 4 பீஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சப்பாத்தி கட்டையில் தான் தேய்க்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். நீங்கள் தேய்க்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சேஃபாக அப்படி உருட்டிக்கோங்க கொஞ்சம். இப்போ அதை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி தேய்ப்போம். இதுக்கு எந்த பவுடரோ எதுவும் போட்டு தேய்க்க வேண்டாம். ஏன்னா அதில் நெய்யும் சர்க்கரையும் இருக்கனால கொஞ்சம் அப்படி இலக்கமாக தான் வரும். ஒட்டெல்லாம் ஒட்டாது. இந்த மாதிரி தேய்ங்க. ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்காதீங்க, ரொம்ப மொத்தமாகவும் இல்லை. கரெக்டாக அந்த பிஸ்கட் சைஸ் தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் மெல்ல அப்படி பொறுமையாக திருப்பி அப்படி தேய்ங்க. இது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இந்த சைஸ் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த திக்குக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன மூடி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு நம்ம அந்த சேஃப் வட்டத்துக்கு அழுத்தி எடுத்துக்கலாம். அந்த அச்சுக்கு அப்போ தான் எல்லாம் ஒரே அளவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி அச்சு போட்டு எடுத்துப்போம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூடி வச்சு அழுத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பெருசாக ஒரே இதில் 2 உருண்டையாக கூட உருட்டி தேய்க்க முடியும். பெரிய கட்டை இருந்தால் தேய்ச்சிங்கன்னா நல்ல நிறைய பிஸ்கட்டு ஒரே தடவையில் போய் எடுத்துட முடியும். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அச்சு போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த சைடில் உள்ளதெல்லாம் அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கடைசியாக ஒன்று சேர்த்து திருப்பி தேய்ச்சி இந்த மாதிரியே பிஸ்கட் செஞ்சுக்கலாம். கடைசியிலையும் இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே ஒரே ஈக்குவலாக இருக்கும் அச்சில் செஞ்சிங்கன்னா. இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பேன் குழிவாக கடாய் மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா பிஸ்கட் இப்படி போட கரெக்டாக இருக்கும். குழிவாக இருந்தால் எல்லாம் ஒரே இடத்துக்கு போயிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பேன் யூஸ் பண்ணிக்கங்க.
இப்போ மெல்லமாக இது எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு இது பண்ணுங்கள், இல்லைன்னா வேகமாக தீ இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே கருகுன மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது வேறு. அதனால் மெல்லமாக அப்படி எரிங்க. இப்போ அடியில் அப்படி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி தூக்கி விடுங்க, எல்லாம் மேலே எலும்பிக்கும். இப்போ கொஞ்சம் செவந்துடுச்சுன்னா திருப்பி விடுங்க, ஒன்று ஒன்றையா பொறுமையாக. இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப பொருளும் தேவை கிடையாது. சர்க்கரை, ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் நெய் இருந்தால் போதும், எல்லாரும் செய்யலாம். எப்படி செவந்திருக்க பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தா கூட நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டும் போட்டு அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி முடிஞ்ச வரலும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நம்ம கடையில் வாங்கின பிஸ்கட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு சாயந்தரத்துக்கு டீ போட்டு இந்த பிஸ்கட் ஒரு 2 எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கடையில் இந்த பிஸ்கட் வாங்கி தானே சாப்பிட்றோம். அதனால நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால. குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்க நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி விடுங்க. பொறுமையாக திருப்பி விடுங்க. இப்போ இந்த அளவு சேர்ந்துச்சுன்னா போதும், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவு மாவும் சர்க்கரையும் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி சர்க்கரை சேர்த்து அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு, கோதுமை பிஸ்கட். இந்த பிஸ்கட் ரொம்ப சிம்பிளான பிஸ்கட், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.